அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்துலையும் தேவனோட பேசி தியானிக்க கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி. சங்கீதம் 71 கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். நம்ம எந்த ஆபத்துலேயும் கர்த்தாவே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், நான் வெட்கமடையாதபடி செய்யும் அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை விடுவிப்பார். சத்துருக்களிலிருந்து நம்மளை விடுவித்து காத்து கொள்வார். சங்கீதம் 33:9 அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிகழும் என்று சொன்ன வார்த்தை. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிகழும். அந்த வாக்கு தத்தத்தையும் நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். இந்த வார்த்தைகளாக நம்ம சொல்லி ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு பல காரியங்கள் நடக்கும். எத்தனையோர்கள் நம்ம ஏளனமாக நினச்சாலும் சரி, நம்மளை அலப்பமாக நினச்சாலும் சரி, நிந்திச்சாலும் தூசித்தாலும் நம்ம நடக்க வேண்டிய பாறை ஆண்டவரை நோக்கி இருக்கணும். ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம நினைத்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும், நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் நெகிழும் என்று சொன்ன வாக்கியம்படி ஆசீர்வதித்து கொடு, வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொடு அப்படின்னு நம்ம நினைத்து பிடித்து ஜெபம் பண்ணும். ஒவ்வொரு நாளிலும் அவர் நம்மளை பாதுகாத்து கொடுவார். ஒரு ஆபத்தில் இன்றைக்கி ஒரு கல்யாணமா, ஒரு பணம் தேவையா, அப்போ அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவரே கர்த்தாவே நான் உம்மை நோக்கி பார்க்குறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும், நீ சொன்னால் ஆகும், நீ கட்டளையிட்டா நீங்களும். வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி சோத்திரத்தோடும் துதியோடும் ஜெபம் பண்ண தடைகள்லாம் ஆண்டவர் நமக்கு விலக்கி காத்து கொள்வார். நம்ம தேவைகளை சந்திப்பார், நம்மளை வழி நடத்துவார், பாதுகாத்து கொடுவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை கனப்படுத்தி கொண்டிருக்கிற வார்த்தையில் நம்ம கனப்படுத்தணும். இதுக்கு காசு பணம் தேவையில்லை. நல்லா பைபிளை தியானிக்கணும், வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொடுக்கணும், வாக்கு தத்தங்களை பிடிச்சு அதை சொல்லியே ஜெபம் பண்ணணும். கர்த்தர் கோணனாலை செம்மைப்படுத்துவார். தகப்பனே துதிக்கிற ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனே என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். பல காரியங்களை வாக்கு தத்தங்கள் நமக்கு பைபிளை புரட்ட தேனில் இனிமையான வார்த்தைகளை கிடைக்கும். அதை சொல்லியே நமக்கு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே நீர் என் கல்மலையும் என் கோட்டையும் என் நீதியுமா இருக்கிறீரே உமக்கு சோத்ரம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீர் என் அடைக்கலும் என் கோட்டையுமா இருக்கிறீரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு வழி திறப்பார். பைபிள் உள்ள வார்த்தைகளை சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ணுங்க. அப்பா பிதாவே என்ன முத்திர சுதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த சோத்திரத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க.